Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம பொரிய வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நான்ஸ்டிக்ல நம்ம 2 கப் அளவுக்கு பொரிய எடுத்துக்கலாம். கரெக்ட்டா 2 கப் அளவு நீங்க அளந்து எடுத்துக்கோங்க friends. இது கூடவே பாத்தீங்கன்னா 15 முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் சுத்தமா ஊத்த கூடாது. எண்ணெய் ஊத்தாமலே நம்ம இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நீங்க இந்த மாதிரி mix பண்ணுங்க. பொரிய உடைச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தம் வரணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு மிக்ஸர் பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு கரெக்ட்டா 1/2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் ஜீனி அதிகமா சேர்க்க கூடாது அப்படினா நீங்க 1/2 கப்ல கொஞ்சமா குறைச்சுக்கலாம் फ्रेंड्स ஜீனியை. இது கூடவே 3 இலைச்சியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுடரை நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் ஸ்வீட் நமக்கு செய்யறப்ப கட்டிகள் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் फ्रेंड्स. உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோவை ஓட்டி விட்டுக்கிறேன். இது கூடவே பாத்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் அது கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நான் வீடியோல காமிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கோங்க. பால் அதிகமா சேர்த்தீங்கன்னா ஸ்வீட் கரெக்ட்டா வராது फ्रेंड्स. அந்த கப் எடுத்தது பாத்தீங்கன்னா 1/4 கப் தான். அல்ல நான் பாதி அளவுக்கு தான் எடுத்துர்க்கேன். அந்த அளவுக்கு நீங்க பால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு விஸ்க வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க फ्रेंड्स. இப்போ அதே மிக்ஸர் பாத்திரத்துல நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொரியும் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் फ्रेंड्स. வீட்ல ஸ்வீட்ஸ் இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஸ்வீட்ஸ் இல்ல அப்படினா இந்த ரெசிபி நீங்க 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்ப கஷ்டமே இல்ல फ्रेंड्स. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ நம்ம பொரி அரைச்சு வச்ச பவுடர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அந்த ஜீனியும் இலைச்சி அதுக்கு அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம mix பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது கூடவே இந்த பொரி பவுடரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பால் அதிகமா சேர்க்காதீங்க फ्रेंड्स. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் நம்ம மாவு பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியா உருண்டை பிடிச்சு பாருங்க. பவுடர் மாதிரி விழுகுது பாத்தீங்களா? சாப்பிட்டு பாத்துக்கோங்க ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அதாவது ஜீனியோட அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை சாப்பிட்டு பாத்துக்கோங்க. மிச்சமா இருக்கிற கொஞ்சம் பாலையும் நான் சேர்த்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். ரொம்ப இதா நீங்க பிசைஞ்சிராதீங்க फ्रेंड्स. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நெய் தடவி விட்டுக்கோங்க. கையிலயும் நீங்க நெய் தடவிக்கோங்க. அப்பதான் கையில ஸ்வீட் ஒட்டாம இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்றதுக்காக நான் இந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன் फ्रेंड्स. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு தட்டுல நீங்க இந்த ஸ்வீட்டை கவுத்துனீங்க அப்படினா தானாவே அந்த ஸ்வீட் கீழே விழுந்துரும்.
இப்போ பிஸா கட்டரை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு பிஸா கட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பீசஸாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் முந்திரி பருப்பு வந்து வைக்கிறேன். சட்டுன்னு வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா இந்த ரெசிபி வந்து சீக்கிரமே செஞ்சு கொடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுமே வந்து சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.